ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸ்டோரி சொல்ல போகிறது கிடையாது. நான் ஸ்டோரி படிக்க போகிறேன், வாசிக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அதில் வர பிக்சர் எல்லாமே நீங்களே தான் இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? ஸ்டோரி கேட்க ரெடியா? இந்த கதையோட பேர் தன்வியின் பிறந்த நாள். யூமா வாசுகின்ற ஒரு பெரிய நாவலாசிரியர் எழுதின சிறுவர்களுக்கான கதை. ஆரம்பிக்கலாமா? தன்வியின் பிறந்த நாள். சிறுமி தன்வி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் அதிகாலை 5 மணி. அவளது பிறந்த நாள் வந்துவிட்டது. அப்பாவும் அம்மாவும் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவள் விழிப்பதற்காக மகிழ்ச்சியுடன் அவள் கட்டில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். பிறந்தநாள் விருந்துக்கு வரும் நண்பர்களையும் உறவினர்களையும் எப்படியெல்லாம் சிறப்பாக உபசரிக்கலாம் என்று மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். தன்வி புரண்டு படுத்தாள். அப்போது அவளிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் நாமெல்லாம் இதுவரை பார்த்திராத, கேள்விப்பட்டிராத ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன? அவளது பெருமூச்சிலிருந்து ஒரு குருவி உருவாகி சிறகடித்து பறந்து வந்தது. அவள் வெளியிட்ட அடுத்த மூச்சுக்காற்றிலிருந்து ஒரு குட்டி யானை தோன்றி உற்சாகமாக துள்ளி குதித்து ஓடியது. அவளிடமிருந்து வந்த அடுத்த சுவாச காற்றிலிருந்து ஒரு நாய்க்குட்டி வந்து குட்டிக்கரணம் போட்டு ஆடியது. தன்வியிடமிருந்து வெளிவந்த அடுத்தடுத்த மூச்சுக்காற்றுகளிலிருந்து கனி கொடுக்கும் மரங்கள், விலங்குகள், பறவைகள், மலர் தோட்டம், காடு, வானவில், மழை, வெயில், பனி, ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியன், நிலவு, மலை, கடல், புதர்கள், பாட்டு, ஓவியம் என எல்லாம் தோன்றின. முதலில் மயில் வந்தது. மிகவும் சந்தோஷமாக தோகை விரித்து ஆடியது. சூரிய ஒளியில் அதன் தோகை ஒளிர்ந்தது. ஆடிக்கொண்டே, வாருங்கள் நண்பர்களே, நம் அன்பிற்குரிய சிறுமி தன்வியின் பிறந்த நாள் என்று. இந்த நாளில் நாம் அவளுக்கு என்ன பரிசு கொடுக்கப் போகிறோம் என்று கூடி ஆலோசிக்க வேண்டும். வாருங்கள். அப்போது வந்தது ஒரு அருவி. அது தூரத்தில் ஒரு மலையின் உயரத்திலிருந்து விழுந்து கூழாங்கற்களின் மீது சலசலவெனும் ஓசையுடன் உற்சாகத்துடன் வந்து கொண்டிருந்தது. அது சொன்னது, தன்வியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவள் பலமுறை எனக்குள் மூழ்கி விளையாடி நீந்தி குளித்திருக்கிறாள். என்னை அவள் மிகவும் நேசித்தாள். என் அழகையும் என் பசுமையான சுற்றுச்சூழலையும் மிகவும் விரும்பினாள். ஆனால் மலையை உடைத்து அங்கே கட்டடங்கள் கட்டிவிட்டார்கள். அப்போது மலையும் நானும் இறந்து போனோம். ஆனால் தன்வியின் மனதில் நான் இப்போதும் முன்பு போன்றே சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். தன்வி இயற்கையை மிகவும் நேசிப்பவள். அவளது இந்த பிறந்த நாளில் நான் அவளை மனப்பூர்வமாக முத்தமிட விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சிங்கம் வந்து சொன்னது. ஒரு முறை தன்வி அப்பா அம்மாவுடன் விலங்கு காட்சி சாலைக்கு வந்தாள். அங்கிருந்த எல்லா பிராணிகளையும் ஆசையுடனும் அன்புடனும் பார்த்தாள். அப்போது நான் என் கூண்டுக்குள் நோய்வாய்ப்பட்டு சுருண்டு கிடந்தேன். என் வலது முன்காலிலும் ஒரு புண் வந்து கடுமையாக வலித்தது. நான் அமர்ந்து என் கால் புண்ணை நக்கிக்கொண்டே வலி தாங்காமல் அழுதேன். அப்போது தன்வி கூண்டுக்கு வெளியிலிருந்து என்னை பார்த்து மிகவும் வருந்தினாள். நடக்க முடியாமல் இருந்த என்னை கவலையுடன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள். என் துன்பத்தை தீர்க்க என்ன வழி என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு கொஞ்சம் நாட்களில் நான் இறந்துவிட்டேன். ஆனால் தன்வி இப்போதும் என்னை நினைத்து பார்க்கிறாள். நான் அவள் மனதில் ஆரோக்கியமும் வலிமையும் கொண்ட சிங்கமாக இன்றும் காட்டில் உலவிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நானும் என் அன்புக்குரிய அந்த சிறுமியை
முத்தமிட விரும்புகிறேன். பிறகு ஒரு குரல் கேட்டது. அது வனத்தின் குரல். ஒருமுறை தன்வி என்னிடம் வந்திருக்கிறாள். தாவரங்களின் இடையே ஆடி பாடி மகிழ்ந்தாள். பெரிய மரங்களிலிருந்து தொங்கிய காட்டுக்கொடிகளில் ஊஞ்சலாடினாள். விதவிதமான மலர்களை சேகரித்து பூச்செண்டு கட்டி நண்பர்களுக்கும் பரிசளித்தாள். பல பல பறவைகளை பார்த்து ரசித்தாள். வண்ணத்து பூச்சிகளுடனும் தும்பிகளுடனும் ஓடித் திரிந்தாள். அவளது பெரும் அன்புக்குரிய வனமாக இருந்த நான் இப்போது இல்லை. என்னை அழித்து நான் இருந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலை கட்டிவிட்டார்கள். ஆயினும் அவள் மனதில் நான் அதே வனமாகத்தான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவளுக்கு அன்பான முத்தமொன்றை பரிசளிக்க முடிந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திடீரென்று தன்வியை பற்றி நானும் சொல்ல வேண்டும் என்று ஒரு குரல் கேட்டது. அது வயல்களின் குரல். விடுமுறை நாட்களில் தன்வி வயல்வெளிகளில்தான் அதிக நேரம் செலவிடுவாள். பயிர்கள் வளர்வதை பார்ப்பதற்கு அவளுக்கு அதிக ஆர்வம். உழவர்கள் நாற்று நடும் போதும் அறுவடை செய்யும் போதும் அவளும் அவர்களுக்கு உதவி செய்வாள். இப்போது வயல்களை அழித்து வீடுகள் கட்டிவிட்டார்கள். ஆயினும் அவள் மனதில் நான் இப்போதும் ஒரு பசுமையான வயலாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவளது பிறந்த நாளில் நானும் அவளை முத்தமிட விரும்புகிறேன். அதற்கு என்ன வழி என்றுதான் தெரியவில்லை. சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்குமே. அவளை நானும் முத்தமிடுவேன் என்றது சூரியன். உடனே நிலவு கோபத்துடன் சொன்னது, எத்தனை முறை அவள் நண்பர்களுடன் வாசலில் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டிருக்கிறாள். முழு நிலவின் வெளிச்சத்தில் எத்தனை முறை விளையாடியிருக்கிறாள். அவளை முத்தமிட எனக்கும் தான் ஆசையாக இருக்கிறது. எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று அறிவித்த குருவி சொன்னது, உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு முறை ஒரு கழுகு என்னை பிடித்துவிட்டது. எப்படியோ அதன் வாயிலிருந்து தப்பித்த நான் மிக உயரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டேன். என் இடது காலில் காயம் ஏற்பட்டது. தன்விதான் என்னை எடுத்து காப்பாற்றினாள். எனக்கு உணவூட்டி என் காயத்துக்கு மருந்திட்டு குணப்படுத்தினாள். அதன் பிறகு நான் நீண்ட நாட்கள் வாழ்ந்துதான் இருந்தேன். என்றாலும் இப்போதும் அவள் மனதில் நான் பறந்து கொண்டுதான் இருக்கிறேன். அவளது இந்த பிறந்த நாளுக்கு நான் அவளை கட்டாயம் முத்தமிட்டாக வேண்டும். இப்படி எல்லாமும் தன்வியை முத்தமிட விரும்பின. இது எப்படி சாத்தியம்? அப்போது ஓவியமும் பாட்டும் நடனமும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு கூறின. சரி, நாம் அனைவருமே தன்வியை நேசிக்கிறோம். தன்வி நன்றாக ஓவியம் வரைவாள். பாட்டு பாடவும் நடனமாடவும் கூட அவளுக்கு தெரியும். கலைகளான எங்களுக்கு அவள் மனதில் பெரிய இடம் உண்டு. எனவே நாங்கள் சொல்வதை கேளுங்கள். நம் அனைவரின் விருப்பமும் சேர்ந்து ஒற்றை ரோஜா மலராகட்டும். அது தன்வியின் ஜன்னலுக்கு வெளியே முளைத்து காத்திருக்கட்டும். அவள் விழித்ததும் நம் எண்ணங்களின் அழகு அவளை வசீகரிக்காமல் இருக்காது. அவள் வந்து ரோஜாவை முகர்ந்து பார்ப்பாள். அப்போது நாம் நம் முத்தங்களை அவளுக்கு பரிசளித்து விடலாம். இந்த யோசனை அனைத்திற்கும் பிடித்துவிட்டது. அப்புறம் என்ன நடந்தது? தன்வி மூச்சிழுத்த போது ஒவ்வொன்றாக அவள் மனதுக்குள் சென்று விட்டன. அவள் கண் விழித்த போது சன்னலுக்கு வெளியே பூத்திருந்த அந்த அற்புத ரோஜாவைத்தான் முதலில் பார்த்தாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தன்வி என்று சொன்ன அப்பா அம்மாவை பார்த்து சிரித்துவிட்டு அவள் அந்த மலரிடம் ஓடினாள். தன் வீட்டருகில் எப்படி இவ்வளவு அற்புதமான ரோஜா பூத்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்பா அம்மாவுக்கும் அது ஒரு அதிசய பூவாகத்தான் தெரிந்தது. தன்வி மெதுவாக அந்த ரோஜா செடியின் அருகே மண்டியிட்டாள். பனித்துளிகள் படிந்திருந்த மலரை முகர்ந்தாள். அடடா, எவ்வளவு இனிய நறுமணம்! இந்த உலகில் யாருமே இப்படிப்பட்ட அருமையான வாசனையை முகர்ந்திருக்க மாட்டார்கள். அவள் தன்னை அறியாது குனிந்து ரோஜாவை முத்தமிட்டாள். அப்போது மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தன்வி, உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி எவையெல்லாம் அவளை முத்தமிட்டன? காற்று, சிப்பிகள், சமவெளி, காடுகள், மலைகள், தாவரங்கள், நதிகள், பிராணிகள், எல்லாம் எல்லாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
உங்கள் இமேஜினேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் வேறு ஒரு கதையில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.